என்னோட ஸ்கிரீன் விசிபிள் ஆகுதா இல்லையா? சொல்லுங்கப்பா. ஓகே குட். ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன, ரியாக்ட் ES6 வெர்ஷன் சொல்லுவாங்க, அதாவது ECMA ஸ்கிரிப்ட் 6. இதுதான், இது வந்து ஒரு வேர்டு ஆக்சுவலா. இந்த ES6 ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ECMA ஸ்கிரிப்ட் 6 சொல்லுவாங்க. இது எதுக்காகனா நீ ரியாக்ட்ல இப்படியும் கோட் எழுதலாம் அப்படிங்கிறதுக்காக நீங்க படிக்க போறது தான் இந்த கான்செப்ட். இது சும்மா ஒரு பேசிக் கான்செப்ட் தான். ஓகே, ஒரு இன்டர்வியூக்காக நான் டீச் பண்றேன். அதுல வர ஒரு டாபிக் தான் வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும், ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஆல்ரெடி நான் டீச் பண்ணிட்டேன். ஓகேவா? அரேனா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, ஜாவா ஸ்கிரிப்ட்ல டீச் பண்ணிட்டேன். இதெல்லாம் வந்து ES6ல வரும், நோட் பண்ணிக்கோங்க. அரே, வேரியபிள்ஸ், ஓகே, இதெல்லாம் வந்து இதுல வரும் ஜாவா ஸ்கிரிப்ட்ல. இதுல ஒன்னு நீங்க பார்க்காத ஒன்னு என்னன்னா ஆரோ ஃபங்க்ஷன். ஓகேவா? ஆரோ ஃபங்க்ஷன்னா என்ன, நோட் பண்ணிக்கோங்க. ARROW, ஆரோ ஃபங்க்ஷன்ஸ். ஆரோ ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஆரோ ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன சார் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இப்போ என்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு கைஸ். இப்போ எங்க இருக்கு அப்படின்னா, நான் ஒரு ஃபங்க்ஷன் இங்க சும்மா ஒரு பேசிக்கா நோட் பண்ணிக்கோங்க. நீங்க ஆல்ரெடி அந்த கோட்ல இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்களேன் கைஸ், ஸ்கிரீன் தெரியுதுல பாருங்க. இப்போ நான் பேசிக்கா ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஃபங்க்ஷன் சும்மா நான் ஹலோ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஓகேவா? இப்படி இருக்கிற ஃபங்க்ஷனை நான் எப்படி மாத்துவேன், ஆரோ ஃபங்க்ஷன்னா இப்படி அந்த ஃபங்க்ஷன் நேம் போட்டு ஈக்குவல் டு ரவுண்ட் பிராக்கெட் ஈக்குவல் டு கிரேட்டர் தன் சிம்பிள் கர்லி பிராக்கெட் சென்டர், அவ்வளவுதான். இதுக்கு பேர் தான் ஆரோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இடையில கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, அவ்வளவுதான். ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, ஸ்பேஸ் இல்லைனாலும் எடுக்கும், கரெக்டா இப்படி போடணும். இதுக்கு பேர் தான் ஆரோ ஃபங்க்ஷன். இப்படி எழுதினாலும் ஒண்ணுதான், இது வந்து ஃபங்க்ஷன் கீவேர்டை யூஸ் பண்ணி எழுதுறது. இப்படி எழுதினாலும் ஒண்ணுதான், இதோட எக்ஸிகியூஷன் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும், அவ்வளவுதான். அம்பு எப்படி ஆகாம போகுது அந்த மாட்ட மனசுல வச்சுக்கோங்க. ஓகே, சோ அப்ப நீங்க உன்னோட நேத்து அந்த என்ன கோடு, ரவுட்டர் கோடுல இந்த மாட்ட ஃபங்க்ஷன் தானே நான் கொடுத்திருக்கேன். SRO கைஸ், SRO எவ்ரிவன் பாத்தீங்களா கூட? சார் முன்னாடி கான்ஸ்டன்ட் மாதிரி கொடுப்பீங்க சார், அது கொடுக்கலாம், அப்படியும் கொடுக்கலாம். ஓகேவா? கான்ஸ்டன்ட் அந்த என்னோட கோட்ல அங்க என்ன இருக்கு ஆக்சுவலா, கான்ஸ்டன்ட் இருக்கா, வேரியபிள் கீவேர்டு. ஆமா சார். இருங்க, எங்க இருக்கு என் கோடு? ஓகே, அப்படியும் கொடுக்கலாம். அப்ப ஐ திங்க் அந்த கோடையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்படியும் கொடுக்கலாம். இருங்க, அந்த கோடை நான் தேடுறேன் திருப்பி. சரி, ஓகே, அதையும் நீங்க அப்படி கொடுக்கலாம், அப்படியும் கொடுக்கலாம் கைஸ். அந்த கோடையும் நோட் பண்ணிக்கோங்க. கான்ஸ்டன்ட் இல்ல வேர்ங்கிற கீவேர்டு, வேர் யூஸ் பண்ணக்கூடாது. இப்படி கான்ஸ்டன்ட் போட்டிருப்பான், கரெக்டா? இப்படியும் கொடுக்கலாம் நீங்க. ஓகேவா? கான்ஸ்டன்ட் இல்லனா லெட் இல்லனா வேர், ஆனா நீங்க கான்ஸ்டன்ட் தான் கொடுக்கணும், நோட் பண்ணிக்கோங்க. இப்படியும் கொடுக்கலாம். புரியுதா கைஸ்? அதாவது இப்படி இருக்கிற ஃபங்க்ஷனை நான் இப்படி கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணுங்க கைஸ், சும்மா ஒரு பேசிக் தான் இதெல்லாம். இப்படியும் கோட் எழுதலாம் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கிறது, வேற ஒண்ணும் இல்ல. நோட் பண்ண சொல்லுங்க கைஸ். சார் நோட் பண்ணே சார். போலாம் சார். சூப்பர். சோ அப்ப நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்ப ஆரோ ஃபங்க்ஷன் என்ன தெரிஞ்சிச்சுல? ஓகே குட். இப்ப நெக்ஸ்ட் வந்து ஒரு சும்மா அது ஒரு சாதாரண ஒரு டாபிக். என்ன அப்படின்னா ரியாக்ட் ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ப்ராப்ஸ். ப்ராப்ஸ்னா என்னன்னா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு அர்த்தம், நோட் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு பேசிக் இது. ப்ராப்ஸ், ரியாக்ட் ப்ராப்ஸ், PROPS, ப்ராப்ஸ். ப்ராப்ஸ்னா என்னன்னா ப்ராப்ஸ் ஆர் ஆர்குமெண்ட்ஸ். Props are arguments passed into React components. Passed into React components. Okay, அதாவது ப்ராப்ஸ்ங்கிறது என்னது? ப்ராப்ஸ் ஆர் ஓகே, ப்ராப்ஸ் ஆர் ஆர்குமெண்ட்ஸ் passed into React components.
ஓகே, இது ஒரு பேசிக் தான். இங்க பாருங்களேன், இது வந்து என்னன்னா இப்போ நீங்க வந்து வெளியில இருந்து ஒரு லைக் ஒரு வேரியபிள் நீங்க வாங்கிக்கணும். ஓகேவா, இது சும்மா ஒரு பேசிக்கா நோட் பண்ணிக்கோங்க தியரிட்டிக்கலா. இப்போ கான்ஸ்டன்ட் என்னன்னா மை நேம் அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். அதுல வந்து நான் என்ன பண்ணுவேன், அந்த எனக்கு இப்போ இந்த செக்ஷன்னா செக்ஷன் ஓகே செக்ஷன் ஸ்பேஸ் ஓகே, அதுல வந்து ஃபுல் நேம் ஈக்குவல் டு நான் விக்னேஷ் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இது வந்து ஒரு வேரியபிள் மட்டும், ஒரு வேரியபிளை நீங்க இப்படிதான் வாங்கணும். ஓகேவா, இப்ப இந்த வேரியபிளை நான் இதுல வந்து நான் உள்ள பாஸ் பண்றேன். இப்படி ப்ராப்ஸ் அப்படின்னு நீங்க பாஸ் பண்ணணும். இப்படி இந்த ப்ராப்ஸை வந்து நான் என்ன பண்ணுவேன், உள்ளுக்குள்ளனா இப்படி வாங்கிக்கலாம். எங்கேயாவது H2ல வந்து கர்லி பிராக்கெட்ஸ்ல ப்ராப்ஸ் டாட் ஃபுல் நேம் அப்படின்னு நான் வாங்கிக்குவேன். சும்மா ஒரு தியரி இது. ஓகே, ஃபுல் நேம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஃபுல் நேம் வந்து இங்க, அதாவது இது வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து வர ஒரு டேட்டா. ஆக்சுவலா இப்படிதான் வரும். ஆக்சுவலா ஸ்டோர் பண்ணணும், அதை நீங்க இங்க போடணும். இங்க டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு. புரியுதா கைஸ்? ஓகே, இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு வேரியபிள் நேம்பா. இப்போ அந்த வேரியபிள் நேம் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல என்ன படிச்சோம், இந்த மட்டும் நம்ம நேம் கொடுப்போமா, அதுக்கு பதிலா இப்படி நம்ம வாங்குறோம். அவ்வளவுதான். இது வந்து டிசைன்ல இருந்து ஆக்சுவலா வரும். பட் அது ரொம்ப ஹை, அதுக்கே தனி ப்ரொசீஜர் இருக்கு. அதனால ஒரு ஷார்ட்கட் எப்படி சொல்லி தரேன். இதுல உங்க நேம் நான் கொடுக்குறேன், அது இங்க உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். புரியுதா கைஸ்? இதை நோட் பண்ணுங்க பாப்போம். நோட் பண்ணியாச்சு சார். நோட் பண்ணிட்டீங்களா கைஸ்? Yes, நோட் sir. பண்ணியாச்சா? சூப்பர். அடுத்து ஓகே ஓகே, சோ அடுத்து என்ன அப்படின்னா ரியாக்ட் ஈவென்ட்ஸ் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் சும்மா ஒரு பேசிக் தான். ரியாக்ட்
இது எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட்ல வர கான்செப்ட் கைஸ் ஆக்சுவலா. ஓகேவா? ஒண்ணு இல்ல. இப்ப ஈவென்ட்னா என்ன, ஒரு ஒரு பட்டன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பட்டன் இருக்கு. ஓகேவா? இந்த பட்டனை நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா, அதாவது கிளிக் அப்படின்னு வச்சுக்கோங்க. கிளிக் பண்றேன் அப்படின்னா இந்த ஆன் கிளிக் இப்படி போடணும். இப்படிதான் போடணும் ஆக்சுவலா. அதுல அந்த ஃபங்க்ஷன் நேம போடணும். இங்க எனக்கு நீங்க ஒரு தனியா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஃபங்க்ஷன் கிக் அப்படின்னு வச்சுக்கிறேன். கிக் பண்றதுன்னு வச்சுக்கோங்க. சும்மா இதுல வந்து ஒரு ஃபங்க்ஷன், நார்மல் ஃபங்க்ஷன் அலர்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். அலர்ட்ல ஹாய் காய்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன் செமிகோலன். இந்த கிக்குங்கிற ஃபங்க்ஷனை நீங்க இதுக்குள்ள கொடுத்துருங்க. அவ்வளவுதான். புரியுதா கைஸ்? அப்ப இந்த பட்டனை கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த ஃபங்க்ஷன் எடுக்கும். புரியுதா? எஸ் ஆர் எவ்ரிவன் டெல் மீ கைஸ். புரியுதா புரியலையா? ஓகே, நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஆன் கிளிக்னு ஒன்னு கொடுத்த ஞாபகம் இருக்கா? அதுக்குள்ள ஃபங்க்ஷனை கொடுத்தோம்னா கீழ இருக்க ஃபங்க்ஷன் ஓபன் ஆகும். கரெக்டா கைஸ்? அப்படிதானே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். எஸ் ஆர் எவ்ரிவன் சார். அதே மாட்டம் தான் இங்க வந்து அந்த பட்டன் டைப் பட்டன் அதெல்லாம் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. ஆன் கிளிக் நீங்க இப்படி போடணும். அது கர்லி பிராக்கெட்ஸ்க்குள்ள அந்த ஃபங்க்ஷன் நேம கொடுக்கணும். அவ்வளவுதான். நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஈவென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஃபங்க்ஷன் வந்து மேல தான் எழுதணுமா சார்? அப்படின்னு இல்ல, நீங்க எங்கனாலும் எழுதிக்கலாம். ஏன்னா இது வந்து தியரிட்டிக்கல் டாபிக். இது அதனால உங்களுக்கு நான் சொல்லித்தரல. இப்ப இதுக்கு அடுத்து பெரிய டாபிக் ஒன்னு இருக்கு. அதை நான் நீங்க பண்ணியே ஆகணும். நோட் பண்ணீங்களா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் போலாமா? இது நோட் பண்ணீங்களா? சும்மா ஒரு பேசிக்ஸா இது. நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? எஸ் சார். ஓகே குட். சோ இப்ப ஒரு கதையே இருக்கு கைஸ். இப்ப ஒரு இதுதான் பெரிய டாபிக். ஓகே, சோ இந்த பேசிக்ஸ்ல இதுதான் லாஸ்ட் டாபிக். ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து ஒரு இல்ல நான் ஃபார்ம்ஸ் இப்ப நான் சொல்லி தரேன். அதுக்கப்புறம் நான் அதை சொல்லி தந்துட்டு இதுக்கு அடுத்து நான் டீச் பண்ண போறதா ஹூக்ஸ். அது நாளைக்கு. அதை நான் டீச் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஓவர், ரியாக்ட் ஓவர். ஓகே, இதை இன்டர்வியூக்காக இதை ப்ரிப்பேர் பண்ணுங்க. இன்டர்வியூ கொஸ்டின் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே, இப்போ நான் டீச் பண்ண போறதா கடைசி த மெயின் பேஸ் டாபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரியாக்ட்னாலே இது ஒரு ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. மொத்தம் நான் 2 ஃபியூச்சர் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. என்னென்ன ஃபியூச்சர் சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். மெயினான 2 ஃபியூச்சர் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சொல்லுங்க சொல்லுங்க guys, என்னென்ன ஃபியூச்சர் சொல்லி கொடுத்துருக்கேன்? எப்பா இன்ட்ரி क्वेश्चनே இதுதான்ப்பா. என்ன மறந்துட்டீங்க? சொல்லுங்க. இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ரூட்டரா சார்? இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டா? ரீயூசபிள் யூஐ. மொத ஃபியூச்சர்ஸ்னா என்ன? அத என்ன சொன்னேன் சொல்லுங்க யாராவது. எக்மஸ் இருக்கா சார்? என்னப்பா? ECMN சொன்னீங்க சார், அது வாங்க சார். ஏப்பா நான் ஃபியூச்சர்னு சொல்லிட்டு உன மெயினா நான் ஃபர்ஸ்ட் கிளாஸே நான் ரியாக்ட் ஸ்டார்ட் பண்றப்பே சொன்னேன்ப்பா. இதுக்காக தான் பா ரியாக்டே கொண்டு வந்தானே. சொல்லுங்க சொல்லுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்லை சொல்லுங்க. ரீயூசபிள் யூஐ. அவதான் ரீயூசபிள் யூஐ காம்போனன்ட்ஸ்னா என்ன? சொல்லுங்க சொல்லுங்கப்பா. யூஐனா யூசர் இன்டர்ஃபேஸ். சரி, அது கோடிங்ல சொல்லுங்க. என்ன எதுக்காக அப்படி என்ன பண்றோம் அப்படின்னா என்ன பண்ணணும் ரியாக்ட்ல? கைஸ் கிளாஸ் கவனிக்கிறீங்களா இல்லையா? பாருங்க எவ்வளவு கிளியரா நான் சொன்னேன் பாரு, மறந்துட்டீங்க. இன்டர்வியூல இதை தான் கேட்பான். ஓகே, ரெக்கார்ட் வீடியோ முதல்ல உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். நீங்க வேற அசைன்மெண்ட் வேற பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப என்னன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கீங்களா? கவனிங்க, இங்க பாருங்க. ரியாக்ட் ஃபியூச்சர் வந்து நிறைய இருக்குப்பா. அதுல ஒரு பிகினருக்கு இவ்வளவு தெரிஞ்சா, ஒரு 2 இல்ல 3 தெரிஞ்சா போதும். ஓகேவா? பிகினருக்கு. ஓகே, இதுல நிறைய 2 செட் இருக்கு ரியாக்ட்ல. அட்வான்ஸ்னு ஒன்று இருக்கு. அது வந்து உங்களுக்கு அது இட்ஸ் நோ நீட். அது ஓகே, அது நீங்க கம்பெனில போனதுக்கு அப்புறம் நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, அது ரொம்ப பயங்கர கன்ஃபியூஸ்டா இருக்கும் உங்களுக்கு. சோ அதனால பிகினர் லெவலுக்கு என்னவோ அதை தான் ட்ரெயின் பண்ணுவாங்க எங்கனாலுமே. ஓகே, யூடியூப்ல போய் அவ்வளவுதான் இருக்கும். புரியுதா கைஸ்? சோ அப்ப அத உங்களுக்கு இப்ப நான் வந்து டீச் பண்ணிட்டு இருக்கேன். அதுல மொத்தம் 3 ஃபியூச்சர் இருக்கு. அதுல 2 வந்து உங்களுக்கு நான் டீச் பண்ணிட்டேன். அதுல ஒண்ணு என்னன்னா ரீயூசபிள் யூஐ காம்போனன்ட். ரீயூசபிள் யூஐ காம்போனன்ட்னா தனியா ஒரு வெள்ளை பேப்பர்ல தலை தனியா, கழுத்து தனியா, பாடி தனியா கனெக்ட் பண்ணணும். அதுதான் ரீயூசபிள். சொல்லி கொடுத்தனா?
எஸ் ஆர் நோ எவ்ரி ஒன் டெல் மீ கைஸ். சொல்லி கொடுத்தனா இல்லையா? சார் எஸ் சார் அதை எப்படி பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்டர்னு சொல்லிட்டு ஒன்னு கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் சாரி சோ ஹெட்டர்னு சொல்லி ஒன்னு கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நேவிகேஷன் பார் தனியா கிரியேட் பண்ணணும். அந்த ரெண்டையும் app.jsல கனெக்ட் பண்ணணும். எஸ் ஆர் நோ? கனெக்ட் பண்ணமா இல்லையா? சொல்லுங்க Yes, guys. sir. அப்ப அதுக்கு பேர் என்னது? சொல்லுங்க, அதுக்கு பேர் என்ன? reusable UI components. இதுக்கு பேர் தான் ரீயூசபிள் யூஐ காம்போனன்ட். இன்னொன்னு என்ன சொல்லி கொடுத்தேன் ஃபீச்சர், சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் ஃபீச்சர். சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் என்ன சொல்லுங்க? பண்ணீங்களா அசைன்மெண்ட் கோடே அனுப்பிச்சேன் உங்களுக்கு. ஒன்னு கிளிக் பண்ணா எனக்கு ரெஃப்ரெஷே ஆகாம ஃபியூ செகண்ட்ஸ்ல அந்த டக்குன்னு அடுத்தது ஓபன் ஆகும், அடுத்து கிளிக் பண்ணா அடுத்து ஓபன் ஆகும். அந்த கோடே கொடுத்து அதுல இருந்து உங்களுக்கு சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் டாஸ்க் கொடுத்தேன். அப்ப சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் என்னன்னு தெரியுமா? டெல் மீ கைஸ், டெல் மீ கைஸ், சொல்லுங்கப்பா. சார் ஓகே, அப்ப ரெண்டு ஃபியூச்சர் நீங்க போட்டீங்க. ஓகே எப்பா இதுதான்ப்பா ஃபியூச்சர். ஃபியூச்சர்னா என்னன்னா அதாவது நான் ஏன் அந்த ஐபோன் 16 இப்ப நான் வாங்கணும்? ஓகே, ஏன் ஐபோன் 15 14 போகாதா? நான் ஏன் இந்த ரெட்மி 13 வரத வாங்கணும்? நான் ஏன் விவோ வந்து இப்ப லேட்டஸ்டா வெர்ஷன் நான் வாங்கணும்? ஏன் பழைய வெர்ஷன் வச்சு அதுவும் போன் தானே? அப்ப நீ சொல்லணும் எப்பா நான் அதுக்கு நான் வெப்சைட், இது ஒரு வெப்சைட் தானே, நான் HTML CSSல பண்ணிட்டு போயிருவேன்ல. கொஸ்டின் இப்படிதான்ப்பா கேட்பான், இப்படிதான் கேட்பான் கொஸ்டின். ஓகே, அதுக்கு தான் நான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கன்னு சொன்னேன். யார் அட்டன் பண்ணீங்க? அவ்வளவு தூரம் நான் சொல்றேன். பட் சரி ஓகே, இது உங்களோட விருப்பம். அது வேற வழியில கைஸ், கஷ்டப்பட்டு வந்துதான் ஆகணும். சார் சென்னை வரணுமா அப்படிலாம் கிடையாதுப்பா, வந்துதான் ஆகணும். ஓகே, வந்துதான் ஆகணும், வேற வழி இல்ல. இன்டர்வியூக்கு அவன் பாருங்க பாவமா இருக்கு பசங்க. ஓகே, 600 பேர் 700 பேர் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்காங்க. 2 பேட்சா அட்டன் பண்ணிருக்காங்க. ஓகே, என்னோட ஸ்டூடெண்ட் 8 பேர் போய் அட்டன் பண்ணிருக்காங்க. அதுல 2 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. ஓகே, அதுக்கு தான் நான் போங்க உங்களுக்கு குரூப்ல நான் ஷேர் பண்றது. ஆஃப்லைன் இன்டர்வியூ அது. அதுக்கு தான் உங்களுக்கு நான் குரூப்ல கேட்டேன், யாராவது போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சோ அதுல போய் என்ன கேட்டிருக்காங்க? ஆப்டிடியூடு கேட்டிருக்காங்க, காமன் ஆப்டிடியூடு, அப்புறம் டெக்னாலஜி, அதாவது குரூப் டிஸ்கஷன் வச்சிருக்காங்க. அதுல நான் சொன்னதை தான் அவன் கேட்டிருக்கான். லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன, உனக்கு என்ன தெரியுமோ சொல்லு. இல்ல உனக்கு வந்து ஒரு ஒரு ப்ரோக்ராமிங் வளர்ந்துட்டு வருது அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன், இதை கேட்டிருக்கான். நான் அந்த அந்த ஒரு பொண்ணு அவ்வளவு சொல்லுது, சார் நான் நீங்க சொன்ன கதையை புள்ள அப்படியே நான் சொன்னேன் சார், அவ்வளவுதான் சார். அது என்னன்னா ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் பண்ணணும். அதை தான் அந்த பொண்ணை நான் சொல்லியிருந்தேன் முன்னாடியே. அந்த எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்டயும் சொல்லியிருப்பேன். ஒரு யூடியூபர் ரெஃபர் பண்ணிட்டு போங்க, அவ்வளவு வீடியோஸ் இருக்கு குரூப் டிஸ்கஷனா என்னன்னு. 3வது ரவுண்டு என்ன கேட்டிருக்கேன் தெரியுமா? பாலிண்ட்ரோம்னா என்ன சொல்லி கொடுத்தனா உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்ல. பாலிண்ட்ரோமே ஆடார் ஈவன் இந்த மாட்டோம் சொல்லி கொடுத்தனா கைஸ். ப்ராப்ளம் சால்விங் பைத்தான்ல உங்களுக்கு சொல்லி, பைத்தான் படிச்சவங்களுக்கு பைத்தான்ல சொல்லி கொடுத்துருப்பேன். ஞாபகம் இருக்கா? எஸ் ஆர் நோ? டெல் மீ கைஸ், யாரெல்லாம் பைத்தான் படிச்சது என்கிட்ட? அவங்க பேப்பரை கொடுத்துட்டு 3 கொஸ்டின் கொடுத்துருக்கான். 3 கொஸ்டின் என்ன கொஸ்டின்னா, ஒரு கொஸ்டின் வந்து அந்த பாலிண்ட்ரோம் இந்த மாட்டம் கோட் எழுதுங்க அப்படின்னு. இன்னொன்னு வந்து ஒரு லிஸ்ட்ல வந்து டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணணும். பைத்தான்ல படிப்பீங்க, அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணணும். என்கிட்ட இப்போ 1 2 3 3ஆம் நம்பரே 3 தடவை இருக்கு, 5ஆம் நம்பர் 5 தடவை இருக்கு. ஆனா எனக்கு அந்த டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் ஆயிட்டு அது மட்டும் தான் மிச்சம் இருக்கு, ஒரிஜினல் நம்பர் தான் வரணும். ஓகே, அதை எப்படி கோடிங்ல போடுவேன்? எனி ப்ரோக்ராமிங், ஓப்பன் ப்ரோக்ராமிங், புரியுதா கைஸ்? அவன் அந்த பசங்க அழகா எழுதிருக்காங்க. அந்த பொண்ணு அழகா ஹர்ஷினிங்கிற பொண்ணு செலக்ட் ஆயிடுச்சு. ஃபைனல் ரவுண்ட்ல வந்து சும்மா பேசிக்கா உங்களுக்கு எங்க இருந்து வரீங்க, என்ன உங்களோட சேலரி எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க, அதையும் நான் உங்களுக்கு நான் மாக் இன்டர்வியூல நான் சொல்லியிருப்பேன். சேலரி எப்படி பேசணும் என்னன்னு நான் சொல்லியிருப்பேன். புரியுதா கைஸ்? ஓகே, பாருங்க அப்ப அவ்வளவு ஒரு அந்த அவங்க மாக் இன்டர்வியூ அட்டன் பண்ணதே அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதுக்கு தான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. என்ன மாட்ட கேட்கறாங்கன்னு நான் சொல்றது. வேற வழி இல்லப்பா, போய் தான் ஆகணும். எங்கனாவது நீங்க போய் தான் ஆகணும். அப்ப வேலை வேணும்னா சும்மா கிடையாது கைஸ். ஐடி இப்ப அங்க பாருங்க, அந்த பொண்ணு சொல்றாங்க 600 பேருக்கு மேல வந்திருக்காங்க சார். இஞ்சி போனா ஒரு 3-5 பொசிஷன் தான் ஓப்பனிங், அதுக்கு 600 பேரு. அந்த பொண்ணு சாப்பிடாம கூட அவங்க எல்லாருமே காலன்றது இருந்திருக்காங்க, வெயிட் பண்ணி பேட்ச் அமைச்சிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு 25 பேரு, அவங்களுக்கு 2 மணி நேரம், அடுத்த ஒரு 25 பேரு. ஓகே, இப்படியே வந்து அப்புறம் அந்த பொண்ணு ஏதோ நைட்டு 10 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தாங்களாம். புரியுதா கைஸ்? அது 8 பேர்ல அந்த 2 பேர் தான் செலக்ட் ஆயிருக்காங்க. ஒரு பேருக்கு கன்ஃபர்மேஷன் இன்னும் சொல்லலையா, இன்னும் 2 பேருக்கு பெண்டிங் இருக்கு. வெயிட் பண்ணுங்க, நாங்க ஃபர்தர் அப்டேட் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். புரியுதா கைஸ்? சோ அதுக்கு தான் நான் மத்தவங்களோட நீங்க தனியா தெரிவிங்க கைஸ். போனாதான் அட்டன் பண்ணாதான் உங்களோட அந்த கெத்து என்னன்னு தெரியும். நீங்க எவ்வளவு 4 பேருக்கு முன்னாடி இதா இருக்கீங்கன்னு. ஆனா கம்யூனிகேஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். நீங்க வேற வழியே இல்ல, போங்க. ரைட் ஆர் ராங்? புரியுதா கைஸ்? எஸ் ஆர் எவ்ரிஒன்? சொல்லுங்கப்பா.
sir. ஓகே பாருங்க இப்ப ரியாக்ட் தெரிஞ்சு உனக்கு நீ ரியாக்ட் ரெஸ்யூம்ல போடுவ அவன் கொஸ்டின் கேட்பான் உனக்கு லேட்டஸ்டா என்ன தெரியும்னா ரியாக்ட் தெரியும் ரியாக்ட்ல என்னெல்லாம் தெரியும் ஐ நோ 3 ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ரியாக்ட் நீங்க மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லலாம் ஒரு ஃபியூச்சர் சிங்கிள் பேஜ் ஐ நோ ஹவ் டு கிரியேட் a சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் ஐ ஹேவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹேவ் டெவலப்ட் ஒன் ப்ராஜெக்ட் அப்படி நீங்க சொல்லலாம் நீ தான் பண்ணிட்டு இருக்கீங்க சிங்கிள் பேஜ்னா என்னன்னு வாய் திறந்து சொல்லு அப்புறம் ரீயூசபிள் யூஐ காம்பனன்ட்ஸ் ஐ நோ ஹவ் டு ரீயூசபிள் வெப்சைட்ஸ் ரீயூசபிள் வெப்சைட் எப்படி டெவலப் பண்றது ஐ நோ வெரி வெல் சார் அதுக்கு தான் பண்ணிருக்கீங்க சொல்லு இப்ப மூணாவதா ஒன்று சொல்லி தர போறேன் அதையும் சொல்லு புரியுதா கைஸ் இதுக்கு மேல என்ன வேணும் புரியுதா அதனாலதான் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் டீச் பண்ணல நான் இல்ல எங்க போனாலும் யாரும் எல்லாத்தையும் டீச் பண்ண மாட்டாங்க ப்ரோக்ராமிங் கடல் மாட்டோம் ஓகே எது வேணுமோ அதான் டீச் பண்ணுவாங்க ஓகே இப்போ நான் அந்த பசங்கள்ட்ட நான் கேட்டுக்கிட்டேன் என்னப்பா கேட்டாங்க எல்லாத்தையும் நான் கால் பண்ண சொன்னேன் இல்லைன்னா என் மூஞ்சில முடிக்கான்னு சொல்லிட்டேன் எல்லாத்தையும் ஓகே எனக்கு நீ இன்டர்வியூ பாஸோ போயிலோ எனக்கு நீ மெசேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டேன் ஓகே அப்ப எல்லாருமே எனக்கு மெசேஜ் பண்ணான் ஓகே அப்பதான் அடுத்த இன்டர்வியூ நான் சொல்லுவேன்னு சொல்லியிருக்கேன் அதே மட்டும் எனக்கு அந்த இதுன்னு ஒவ்வொரு நாள் மெசேஜ் பண்றாங்க சார் இப்படி கேட்டாங்க அப்படி கேட்டாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாட்ட கேட்டிருக்காங்க புரியுதா கைஸ் சுத்தி நான் டீச் பண்ணல தான் ஒரு 70 to 80% வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்கான் புரியுதா கைஸ் ஸோ அதனால தயவு செஞ்சு அதை உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க இன்டர்வியூ நான் ஏதாவது ஆஃப்லைனு இந்த மாதிரி சொன்னேன்னா அப்ளை பண்ணுங்க புரியுதா கைஸ் எஸ்ஆர் எவ்ரி ஒன் புரியுதுல Yes, sir. ஓகே குட் ஸோ வேற வழியில பாருங்களேன் ஒரு 3-5% 600 பேர்னா என்ன கணக்கு பாருங்க ஓகே சூப்பர் ஓகே அடுத்து என்ன அப்படின்னா சரி இவ்வளவு தூரம் நான் சொல்லிட்டேன் ரியாக்ட்ல இப்ப நிறைய டாபிக் நான் டீச் பண்ணிட்டேன் ஓகே இப்போ நான் டீச் பண்ண போறது அந்த லாஸ்ட் ஒன்னு என்ன சார் அப்படின்னா மாடர்ன் வெப்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மாடர்ன் ஃபியூச்சரிஸ்டிக் வெப்சைட் என்னன்னா நல்லா கவனிங்க இப்ப இன்னைக்கு வந்து என்ன கிழமை கைஸ் சொல்லுங்க இன்னைக்கு என்ன கிழமை சொல்லுங்க இன்னைக்கு என்ன கிழமை இல்ல அதுவும் நானே சொல்லுமா மண்டே சார் Monday, sir. ஓகே சோ அப்ப இங்க பாருங்க இப்ப நான் ரன் பண்றேன் இந்த வெப்சைட்டை பாருங்களேன் ஏன்னா இது கோடு போறதுக்கு டைம் ஆகுதுனால தான் முன்னாடி நான் போட்டு வச்சேன் இதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் சொல்லி கொடுத்தது அவங்களுக்கு முடிச்சுட்டு இப்ப உங்களுக்கு வரேன் வேற ஒண்ணும் இல்ல ஐயோ எனக்கு பைத்தன் நாமே வருது சிடி மை ரியாக்ட் ப்ராஜெக்ட் இது பாருங்க உங்களுக்கு புரியும் இதுக்கு தான் ரியாக்ட்லாம் படிக்கிறோமாங்கிறதே உங்களுக்கு புரியும் பாருங்க npm ஸ்டார்ட் ஒரே நிமிஷம் npm ஸ்டார்ட் ஓகே இது என்ன தெரியுமா ஒரு வெப்சைட் நீங்க இந்த கதையை நல்லா கவனிங்க கைஸ் ஒரு வெப்சைட் நீங்க வச்சிருக்கீங்க அந்த வெப்சைட்டை ஓகே கம்பெனில வந்து வெப்சைட் இருக்குன்னா அடிக்கடி அப்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஓகேவா அதாவது சில வெப்சைட் வந்து ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு டிசைன்ல வெப்சைட் அப்டேட் பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடி ஏன்னா மக்களை வந்து அட்ராக்ட் பண்றதுக்காக ஓகே அந்த கஸ்டமர்ஸ் ஓகே அது எப்படி சார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா எனக்கு புரியலையே சார் அப்படின்னா நீ ஐஆர்சிடிசி வெப்சைட் எடுத்து ஓபன் பண்ணி பாரு ஓகே அதே மட்டும் ஏதாவது தேர்ட் பார்ட்டி வெப்சைட் இந்த ஆன்லைன் டிக்கெட் புக் பண்றதுல ஓபன் பண்ணி பாரு புக் மை ஷோ எடுத்து ஓபன் பண்ணி பாரு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அந்த இப்ப பாருங்க இப்ப கோட் படத்துக்கு டிக்கெட் ஓப்பனிங் போட்டிருக்கான் அடுத்த நாளைக்கு பாருங்க அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு கங்கோ படம் அப்படி இப்படின்னு போடுவான் சும்மா அதை அப்டேட் பண்ணிட்டே இருப்பான் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று மாறிக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் எப்படி சார் பண்றாங்க டெய்லி போய் அவங்க அப்டேட் பண்ணுவாங்களா அது வந்து முதல்ல பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்ப அதை ஃபியூச்சரிஸ்டிக்கா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டானா முதல்ல அவன் கோடு போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறான் எப்படின்னா எனக்கு திங்கக்கிழமை இந்த பேஜ்ல இந்த டிசைன் எடுக்கணும் செவ்வாய்க்கிழமை ஆட்டோமேட்டிக்காவே எனக்கு இந்த டிசைன் மாறணும் அதே மட்டும் புதன்கிழமை எனக்கு ஆட்டோமேட்டிக்காவே இந்த டிசைன் மாறணும் அப்படின்னு அவன் டிசைன் பண்ணிடுறான் அதை வந்து நார்மல் HTML CSS பூட்ஸ்ட்ராப்ல எல்லாம் நீ பண்ண முடியாது அத ரியாக்ட்ல அப்படி பண்ணணும்னா அதுதான் ரியாக்ட் புரியுதா கைஸ் எஸ் ஆர் நோ எவ்ரிவன் டெல் மீ கைஸ் எஸ் ஆர் நோ எவ்ரிவன் Yes, sir. சார் அது எப்படி சார் நீங்க என்ன எனக்கு விஜய் சார் சும்மா விளையாடாதீங்க அது எப்படி வந்து இன்னைக்கு அந்த வெப்சைட் எடுக்குமா நாளைக்கு வேற வெப்சைட் எடுக்குமா அதுக்கு தான் நீ ரியாக்ட் படிக்கிற ஓகே அப்ப அதை தான் இப்ப நான் சொல்லி தர போறேன் அதுதான் ஃபியூச்சர் புரியுதா கைஸ் இப்ப இந்த வெப்சைட் என்ன கலர்ல எடுக்குதுன்னு பாருங்களேன் எனக்கு மண்டேன்னு வரும் பாருங்களேன் ஒரே நிமிஷம் லோட் ஆகுது இந்த கோடை நான் போட்டு வச்சிருக்கேன் ஆக்சுவலா அப்ப அதை அப்படியே நீங்க போடுங்க இல்ல ட்ரை பண்ணுங்க இருங்க லோட் ஆகுது அப்ப நான் வந்து நீங்க வந்து இந்த ஃபுல் வெப்சைட் நேம் நீங்க மாத்தணும் அவசியம் கிடையாது அந்த ஹெட்டரை மட்டும் மாத்தலாம் புரியுதா கைஸ் ஏதாவது நீங்க ஒண்ணா மட்டும் மாத்தினாலே போதும் புரியுதா அதாவது எனக்கு ஒரு வெப்சைட் இருக்குப்பா வெப்சைட்னால என்னப்பா இருக்கும் ஹெட்டரு நேவிகேஷன் பாரு ஏதாவது அந்த உள்ள அந்த டிசைன் இருக்கும் ஃபுட்டர் இருக்கும் கரெக்டா இதுதான் ஒரு பேஸ் இன்னைக்கு மண்டே போட்டு ஏதாவது ஆஃபர் மண்டே ஆஃபர் இஸ் கோயிங் ஆன் அப்படின்னு போடுறேன் அதே மட்டும் டியூஸ்டேனா ஆட்டோமேட்டிக்காவே அது சேஞ்ச் ஆகும் நீ ஒவ்வொரு நாளும் போய் பின்னாடி ஒர்க் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது புரியுதா கைஸ் இப்ப KFC எல்லாம் பாத்தீங்கன்னா வெனஸ்டே ஆஃபர் எப்பயுமே KFC ல வந்து வெனஸ்டே ஆஃபர் இருக்கும் ஓகேவா சோ வெனஸ்டே வந்து ஒரு பக்கெட் சிக்கன் வந்து 399 ரூபாய்க்கு 12 பீஸ் கொடுப்பான் இதே நீ நார்மல் நாள்ல போய் வாங்கினேன்னா 700 ரூபாய் 800 ரூபாய் 12 பீசஸ் ஆனா இதே நீங்க புதன்கிழமை மட்டும் நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா வெறும் 399 ரூபாய்க்கு நீங்க அது வாங்கலாம் இப்ப பாத்தீங்களா ஹாப்பி மண்டேன்னு வருது இதே நான் நேத்து நான் ரன் பண்ணியிருந்தேன்னா இதே ஹாப்பி சண்டே கிரீன் கலர்ல வரும் ஆஃபர்னு வரும் இதே நான் நாளைக்கு ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு நான் கோட் எழுதுவேன் புரியுதா கைஸ்
எஸ் ஆர் எவ்ரி ஒன். இதுதான் மாடர்ன் டே வெப் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீ நார்மலா வேற எந்த டெக்னாலஜிலையும் பண்ண முடியாது. அப்ப ரியாக்ட்ல எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இங்க கூட நான் காட்டுறேன் பாருங்க. ஆப் டாட் டேஸ்ல நான் இங்க பாருங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் சண்டே அப்படிங்கிற ஒரு ஹெட்டர் மட்டும் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். பாத்துருக்கீங்களா? பண்ணிருக்கேனா? எஸ் ஆர் நோ? ஹாப்பி சண்டேன்னு பண்ணிருக்கேனா? டெல் மீ கைஸ், பண்ணிருக்கேனா இல்லையா? டெல் மீ கைஸ். இது உங்களுக்கு பண்ண தெரியும் தானே? எப்படி பண்ணேன்னு பாருங்க. இதுதான் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட். படிச்சிருக்கீங்க தானே? சொல்லுங்கப்பா, படிச்சிருக்கீங்களா? இது எப்படி பண்ணணும்னு தெரியுங்களா? யாருக்காவது தெரியாம இருக்கா இது எப்படி பண்ணணும்ட்டு? இதான் ஹெட்டர் செக்ஷன்லாம் நான் சொல்லி கொடுத்தேன். இதுக்கு தேவையான சிஎஸ்எஸ் தான் நான் சண்டே டாட் சிஎஸ் கனெக்ட் பண்ணிருக்கேன். பண்ணிருக்கேனா? இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? டெல்மி. இது எப்படி சார் பண்ணீங்க, ஏன் பண்ணீங்கன்னு யாருக்காவது டவுட் இருக்கா? டெல்மி கைஸ். சூப்பர். அடுத்து மண்டேக்குன்னு ஒரு தனியா ஒரு கிரியேட் பண்ணிருக்கேன். அங்க பாருங்க, ஹாப்பி மண்டே அப்படின்னு மண்டேக்குன்னு போட்டு அதோட சிஎஸ்எஸ் போட்டிருக்கேன். தனியா மண்டே சிஎஸ்எஸ் போட்டு மண்டே சிஎஸ்எஸ்ல என்ன கலர்ல எனக்கு வேணும்னு கொடுத்துருக்கேன். இது யாருக்காவது எப்படி பண்ணணும்னு தெரியாம இருக்கா? டெல்மி கைஸ். ஓகே. மூணாவது, இப்ப நாளைக்கு டியூஸ்டே தானே, நான் அதுக்கு ஒன்று பண்றேன் பாருங்க. டியூஸ்டேக்கு ஓகே, இங்க பாருங்க, எஸ்ஆர்சி ரைட் கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி கேபிட்டல் லெட்டர். வாழ்க்கையில எப்பயும் மறந்துடாதீங்க ரியாக்ட்ல. டியூஸ்டே ஓகே, டியூஸ்டே டாட் ஜேஎஸ் பண்ணிட்டேனா? இது எப்படி நீ கோட் எழுதுவ? எப்பயும் போல இம்போர்ட் ரியாக்ட். ஓகே, இது காமன், இது நீ போட்டு தான் ஆகணும். அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்க. ஃபங்க்ஷன் ஸ்பேஸ் டியூஸ்டே, என்ன ஃபைல் நேம் கொடுத்துருக்கியோ அதை தான் நீ கொடுக்கணும். மறந்துடாதீங்க. டி கேப்ஸ். ஓகே, டியூஸ்டே ரவுண்ட் பிராக்கெட் கர்லி பிராக்கெட்ஸ் என்டர், ரிட்டர்ன்ல ரவுண்ட் பிராக்கெட் செமிகோலன் நடுவுல என்டர். ஓகே, எப்பயுமே டிவ்வுக்குள்ள தான் நீ கோட் எழுதணும். ஓகேவா? அதுக்குள்ள உன் இஷ்டத்துக்கு ஒரு கோட் நீ டிவ் கிளாஸ் எழுதிக்க. அதுல வந்து நான் டியூஸ்டேனே நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? இது நான் என்ன போடுவேன்? H1ல ஹாப்பி டியூஸ்டே அப்படின்னு நான் போடுவேன். புரியுதா கைஸ்? ஓகே, ஹாப்பி டியூஸ்டே சும்மா ஏதோ டிசைன் பண்ணுங்க. இது வந்து ஒரு ஹெட்டருக்காக நான் சொல்றேன். அப்ப இந்த டியூஸ்டேவை நான் வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதுக்கு தனியா ஒரு சிஎஸ்எஸ் நான் கிரியேட் பண்ணணும். கரெக்டா கைஸ்? அப்ப டியூஸ்டே டாட் சிஎஸ்எஸ் கிரியேட் பண்ணணும். டியூஸ்டே டாட் சிஎஸ்எஸ் பண்ணிட்டேனா? அதுக்கு தனியா நீ கோட் எழுது. டாட் டியூஸ்டே. ஓகே, பேக்ரவுண்ட் கலர் வந்து இதுக்கு என்ன வச்சுக்கலாம்? ஆரஞ்சு கலர். ஓகே, அதோட டெக்ஸ்ட் கலர் வந்து டெக்ஸ்ட் அலைன் சென்டர், டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட், அப்புறம் பேடிங் வந்து ஒரு 30 பிக்சல். சும்மா ஏதாவது நான் போட்டு இதை நான் டியூஸ்டேல கனெக்ட் பண்ணிடுவேன். ஓகே, எப்படி கனெக்ட் பண்ணுவேன்? இம்போர்ட் ஸ்பேஸ் என்ன போடுவோம்? இம்போர்ட் ஸ்பேஸ் என்ன கைஸ் போடுவோம்? இம்போர்ட் ஸ்பேஸ் சிங்கிள் கோட்ஸ்ல டாட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் டியூஸ்டே. ஓகே, டியூஸ்டே டாட் சிஎஸ்எஸ். ஓகே, செமிகோலன் போட்டேன்னா இப்போ எனக்கு இது கணக்கு ரெடி ஆயிடுச்சா? இதை நான் ஆப் டாட் ஜேஸ்ல நான் கொண்டு வருவேன். இங்க நல்லா கவனிங்க. அப்ப என்கிட்ட மொத்தம் 3 ஹெட்டர் இருக்கு. மண்டே ஒரு ஹெட்டரு, சண்டே ஒரு ஹெட்டரு, மண்டே ஒரு ஹெட்டரு, டியூஸ்டே ஒரு ஹெட்டரு. அதை நான் எப்படி கனெக்ட் பண்ணுவேன்? ஆப் டாட் டேஸ்ல இப்படி கனெக்ட் பண்ணிடுவேன். இம்போர்ட் அங்க செக்ஷன் போடணும்ல, சொல்லி கொடுத்தனா? எஸ்ஆர்னோ எக்ஸ்போர்ட் போடணும்ல. நீங்க எஸ்ஆர்னோ எவ்ரிவன் எக்ஸ்போர்ட் போடணுமா இல்லையா? ஏன்னா எக்ஸ்போர்ட் அந்த நீங்க போட்டாதான் நீ வெளியிலே எடுத்துட்டு வர முடியும். அதான் பெர்மிஷனோட நீங்க வெளியில எடுத்துட்டு வரணும்னு சொல்றது. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் படிச்சிருக்கீங்கல்ல? எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்னா எதுக்கு போடணும்? டிஃபால்ட் போட்டு டியூஸ்டே. அப்ப நான் இதெல்லாம் வெளியில பெர்மிஷனோட நான் எடுத்துட்டு வரேன் இந்த ஃபங்க்ஷனை. இங்க நீங்க எடுத்துட்டு வந்தாதான் இங்க நீங்க உங்களுக்கு வரும் டியூஸ்டே அப்படின்னு போட்டு வரும். ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு பாருங்க. புரிஞ்சா? அப்ப இந்த டியூஸ்டேவை நான் எப்படி இந்த கோடை நான் போட்டிருக்கேன்னு பாருங்களேன். இதுதான் ஃபங்க்ஷனுக்குள்ள ஆப் போட்டிருக்கேனா? அதாவது ஃபங்க்ஷன் சாரி, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க இதுக்கு முன்னாடி கோடு எப்படி இருக்கும்? நார்மலா இப்படி இருக்கும் உங்களுக்கு. அதாவது நார்மலா எப்படி இருக்கும்? இந்த மாட்டம் இருக்கும் உங்களுக்கு. கோடு இப்படிதான் இருக்கும். இதுக்குள்ள இந்த மாட்டம் ரிட்டர்ன் போட்டு கோடு இருக்கும். கரெக்டா? இந்த மாட்டம் ரிட்டர்ன் போட்டிருப்பீங்க கோடு. இதெல்லாம் இப்படிதான் இருக்கும். கரெக்டா? இதை நீங்க இதுக்குள்ள நீங்க டெவ் போட்டிருப்பீங்க. இத கோடை நான் எப்படி மாத்திருக்கேன் பாருங்களேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் எப்படி மாத்திருக்கேன் அப்படின்னா இப்படி மாத்திருக்கேன். அதாவது ஏன்னா நான் இன்னைக்கு சார் அது எப்படி சார் இன்னைக்கு மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டேன்னு நீங்க வந்து மாத்துவீங்க? அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கோடு கான்ஸ்டன்ட் கரண்ட் டேட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி நியூ டேட்னு கொடுத்துருக்கேன். இந்த நியூ டேட்டோட மெத்தட் இதுதான் மெத்தட்னு சொல்லுவாங்க. நியூங்கிறது கீவேர்ட், டேட்ங்கிறது மெத்தட். இதோட மீனிங் என்ன அப்படின்னா கெட் தி கரண்ட் டேட். அதாவது இந்த இன்னைக்கு கரண்ட் டேட் உன்னோட சிஸ்டம் லேப்டாப்ல இருக்கிற டேட்டா அதை கேப்சர் பண்ணிடும். புரியுதா கைஸ்? லேப்டாப்ல இருக்கிற டேட்டா அதை கேப்சர் பண்ணிடும். வேணா நீ கன்சோல் டாட் லாக் போட்டு செக் பண்ணிக்க. கன்சோல் டாட் லாக் போட்டு அந்த கரண்ட் டேட்னு கொடுத்து செக் பண்ணிக்க. புரியுதா? அப்ப இன்னைக்கு டேட்டா அதை கேப்சர் பண்ணிடும். அதுக்கப்புறம் அந்த டேட்டா அந்த கரண்ட் டேட்டா டாட் கெட் டேங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. அது என்னன்னா இன்னைக்கு என்ன டே, மண்டேவா, சண்டேவா, டியூஸ்டேவா, வெட்னஸ்டேவா, தர்ஸ்டேவான்னு அதை கேப்சர் பண்ணிடும்.
அதை நீ வேணா நீ செக் பண்ணிக்க console.log போட்டு செக் பண்ணிக்க புரியுதா கைஸ் அதான் ஜாவாஸ்கிரிப்ட் கோடு ஓகே அதை வந்து ஒரு வேரியபிள்ல கரண்ட் டே அப்படின்னு போட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன் புரியுதா கைஸ் ஓகே இப்போ இந்த வர்ற அந்த டே வந்து என்னவா கன்சிடர் ஆகும் 0 1 2 3 தான் வரும் ஓகே அப்ப நீயா புரிஞ்சுக்கணும் அப்ப கெட் டேல வந்து 0னா சண்டே 1னா மண்டே 2னா டியூஸ்டே 3னா வெனஸ்டே 4னா தேர்ஸ்டே 5னா ஃப்ரைடே 6னா சாட்டர்டே அப்படின்னு நீயே கன்சிடர் பண்ணிக்கணும் புரியுதா நீ இல்ல அது கோடே எடுத்துக்கோ ஓகே அப்ப இந்த இந்த கரண்ட் டே வேரியபிள்ல இந்த கரண்ட் டேங்கிறது வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆயிரும் அந்த கரண்ட் டேங்கிறது என்னது மண்டேவா டியூஸ்டேவான்ட்டு அது எதை பேஸ் பண்ணி ஸ்டோர் ஆகும்னா இன்னைக்கு டே என்ன டியூஸ்டேவா அப்போ உனக்கு 1 சாரி இன்னைக்கு மண்டேவா அப்போ 1 தான் வரும் இந்த அவுட்புட் வந்து 1 தான் வரும் நீ தான் புரிஞ்சுக்கணும் 0னா சண்டே 1னா மண்டே புரிஞ்சுக்கணும் புரியுதா கைஸ் எஸ்ஆர் எவ்ரிவன் இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா டெல் மீ கைஸ் இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா சொல்லுங்க கைஸ் நோ சார் யாருக்கு டவுட் இல்லைல ஓகே அந்த ரெண்டு வேரியபிள்ல என்ன ஆன்சர் வருங்கிறத நான் சொல்லிட்டேன் சரி இப்ப அடுத்து சரி சார் இப்ப ஸ்விட்ச் கேஸ்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு ஜாவாஸ்கிரிப்ட்ல ஓகேவா ஸ்விட்ச் கேஸ்னா என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க இருங்க நான் இந்த ஒரே நிமிஷம் இந்த கோடை நான் எடுத்து விட்டுறேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து நானே போடுறேன் அப்பதான் உங்களுக்கு புரியும் ஓகே ஸ்விட்ச்னா என்ன அப்படின்னா இந்த மாட்டம் ஒரு நம்பர் வருது பாத்தீங்களா நம்பர் வரப்ப அதாவது இப்ப 0 வந்துச்சுன்னா எனக்கு இது எடு 1 வந்துச்சுன்னா இது எடு 2 வந்துச்சுன்னா இது எடு அதாவது நீங்க இது கண்டிஷன்லயே போடலாம் இஃப் லாஜிக்லயே நீங்க எழுதலாம் லாஜிக்கல் அந்த நீங்க கொண்டு வரலாம் பட் அதையும் ட்ரை பண்ணுவோம் ஸ்விட்சையும் நான் ட்ரை பண்ணுவோம் புரியுதா கைஸ் நான் உங்களுக்கு ரெண்டையுமே நான் இப்ப நான் ட்ரை பண்ணி நான் காட்டுறேன் ஓகே ஒரே நிமிஷம் இது எப்படிமா போடலாம் இருக்க பாருங்க அதாவது நான் உங்களுக்கு புரியுற மாட்டேன் நான் போடுறேன் ஃபர்ஸ்ட் அதாவது ஸ்விட்ச்னு இப்படி போடுங்க ஸ்விட்ச் அப்படின்னு போட்டு இப்படிதான் போடணும் சின்டாக்ஸ் அதுல எதுல ஆன்சர் வரும் கரண்ட் டே இதுல தான் ஆன்சர் வரும் இதுல என்ன ஆன்சர் வரும் கரண்ட் டேல 1 0ன்னு வரும் இல்ல 1ன்னு வரும் இல்ல 2ன்னு வரும் இன்னைக்குனா 1ன்னு வரும் ஏன்னா மண்டே அதை நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க கமெண்ட்ஸ்ல நேத்துனா 0ன்னு வந்திருக்கும் நாளைக்குனா 2ன்னு வந்திருக்கும் புரியுதா அப்ப இதுல இப்படி கர்லி பிராக்கெட்ஸ் போட்டு என்டர் அமைக்கிக்கோங்க புரியுதா கைஸ் ஓகே இதுக்குள்ள நீ கேஸ் 0ன்னு போடணும் அதாவது வர நம்பர் வரது வந்து 0வா இருந்துச்சுன்னா ஓகே இதுல ரிட்டர்ன் இப்ப இதுல நான் ரிட்டர்ன் போடுறேன் பாருங்க ரிட்டர்ன் போட்டு அதுக்குள்ள டிவ் போடுங்க ஏன்னா ரிட்டர்ன்னால இப்படிதானே போடணும் டிவ்னு இப்படி போட்டு ஓபன் பண்ணிக்கோங்க இதுல எனக்கு 0வா இருந்துச்சுன்னா எந்த பேஜ் வேணும் எனக்கு அந்த சண்டே பேஜை கால் பண்ணுங்க எப்படி புரிஞ்சா சூப்பர் சார் இப்ப அடுத்து இன்னொரு இப்படி என்டர் அமைக்கோங்க அதே வந்து கேஸ் வந்து 1ஆ இருந்துச்சுன்னா ஓகே ரிட்டர்ன்ல வந்து அதே டிவ்ல நான் என்ன போடுவேன் டிவ்ல ஓகே இப்படி கூட போடலாம் நீங்க எப்படினாலும் போடலாம் இப்படி என்டர் அமைக்கோங்க எப்படினாலும் போடலாம் இதுல வந்து நான் என்ன கால் பண்ணுவேன் எனக்கு மண்டே அப்படிங்கிற அந்த அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுவேன் நான் அந்த மேல கனெக்ட் பண்ணிருக்கேனே ஓகே சூப்பர் சார் சரி இதே வந்து கேஸ் 2ஆ இருந்துச்சு அப்படின்னா ஓகே அதே ரிட்டர்ன்ல நான் என்ன போடுவேன் அதே டிவ்ல இன்னைக்கு டேட் என்ன டியூஸ்டேவா அது 2னா டியூஸ்டேவா கனெக்ட் பண்ணு அப்படின்னு போடுவேன் இதே மட்டும் நீங்க எல்லா வாரத்துக்கும் போடணும் புரியுதா கைஸ் எஸ்ஆர் எவ்ரிவன் tell me guys yes sir அப்ப சார் சப்போஸ் நான் தெரியாம வேற ஏதாவது நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்க என்ன கொடுக்கணும் டிஃபால்ட் அப்படின்னு கொடுக்கணும் அது அதாவது எல்ஸ் பார்ட்டுக்கு சமம் இது ஓகே டிஃபால்ட் அப்படின்னு கொடுக்கணும் டிஃபால்ட்னா என்னன்னா சப்போஸ் இதுல வர ஆப்ஷன்ல எதுவுமே இல்லாம இருந்துச்சுன்னா டிஃபால்ட்ல ரிட்டர்ன்ல வந்து நான் ஒரு இன்னொரு டிவ போட்டு நீங்க கொடுத்தாலும் சரி இல்ல H1 டாக்ல நீங்க கொடுத்தாலும் சரி ஏதோ ஒரு இதை கொடுத்து சாரி நாட் சும்மா ஏதாவது நாட் ஆன்சர்டு ஏதாவது நான் சும்மா ஏதாவது கொடுத்துறேன் புரியுதா இதுக்கு பேர் தான் ஸ்விட்ச் கேஸ் புரியுதா கைஸ் எஸ்ஆர் எவ்ரிவன் இது புரியுதா புரியலையா அந்த கோடு டெல் மீ கைஸ் இந்த கோடு புரியுதா புரியலையா சொல்லுங்கப்பா ஓகே அப்ப இதோட ஆன்சர் எப்படி வரும் இந்த கரண்ட் டேல இன்னைக்கு என்ன ரன் ஆகும் சொல்லுங்க என்ன ஆன்சர் வந்திருக்கும் சொல்லுங்க இன்னைக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கும் மண்டே அப்ப மண்டேனா என்ன வரும் 1ன்னு வந்திருக்கும் இந்த கரண்ட் டேல 1ன்னு வந்திருக்கும் அப்ப இது ஃபால்ஸ் ஆயிரும் அடுத்த கண்டிஷன் செக் பண்ணும் இந்த கேஸ் 1ங்கிறதுல ட்ரூ ஆகி இந்த மண்டேங்கிறது எடுக்கும் அதனாலதான் இப்ப நான் ரன் பண்றப்ப ஓகே இப்ப நான் ரன் பண்றப்ப எனக்கு இந்த மண்டேங்கிற அவுட்புட் வந்துச்சு புரியுதா சப்போஸ் நாளைக்கு நான் ரன் பண்றேன்னு வைங்களேன் ஓகே நாளைக்கு ரன் பண்றேன் இந்த ஸ்விட்ச் கேஸ்ல நான் டிஃபால்ட்டா நான் 2ன்னு கொடுக்குறேன்
இப்போ நான் ரன் பண்றப்ப எனக்கு ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிருக்கா? ஹாப்பி டியூஸ்டேன்னு எஸ் ஆர் நோ கைஸ்? எஸ் ஆர் நோ? டெல் மீ கைஸ். டெல் மீ கைஸ். Yes, sir. Yes, sir. Yes, sir. அதான் சொல்லுங்க. புரியுதா புரியலையா இது? ஓகே, இதுல கன்சோல் எங்க ஓபன் இங்க வந்திருக்கு பாத்தீங்களா? 1 வந்திருக்கா? ஏன் 1 வந்துச்சு? இதுக்கு முன்னாடி கன்சோல் டாட் லாக்ல நான் கொடுத்தது. இப்போ நான் 2 ஆனா மாத்திட்டேன்ல. ஆனா இங்க என்ன ஆன்சர் வந்திருக்கு? 1 இன்னைக்கு தான் வந்திருக்கு. இதை நான் நாளைக்கு ரன் பண்ணேன்னா 2 வந்திருக்கும். ஏன்னா நீங்க ரன் பண்ணி பாருங்க, புரியும் உங்களுக்கு. அதுக்கு நான் சும்மா டிஃபால்ட்டா நானா கொடுத்தேன். இப்போ நான் 0ன்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆட்டோமேட்டிக்கா மாறுது பாருங்க எனக்கு. நான் ஏதாவது ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு அதுவே மாறி இருக்கு பாருங்க. பாத்தீங்களா? ஹாப்பி சண்டேன்னு வந்திருக்கா? சூப்பர் சார். அப்ப நான் 3ன்னு கொடுக்குறேன். 3க்கு நான் வெப்சைட்டே கொடுக்கல. அப்ப எனக்கு என்ன ஆன்சர் வரும்? ரிட்டன்ல சாரி நாட் ஆன்சர்ட். எஸ் ஆர் நோ? அந்த டிஃபால்ட்டா எடுக்குதா? புரியுதா புரியலையா? டெல் மீ கைஸ். டெல் மீ கைஸ். Yes, sir. ஆனா இந்த கன்சோல் என்ன ஆன்சர் வருது? மண்டே செப்டம்பர் 2 டைமோட வருதா? ஏன்னா அந்த கன்சோல் டாட் லாக் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. கரண்ட் டேட் இதோட இது வந்திருக்கா? அதான் வந்திருக்கு பாருங்க. கன்சோல் டாட் லாக்ல வந்திருக்கா? கீழே 1 ஏன் வந்திருக்கு? ஏன்னா இன்னைக்கு மண்டே, அதனால 1. நாளைக்கு டியூஸ்டேனா 2 வந்திருக்கும். நீ தான் புரிஞ்சுக்கணும். புரியுதா கைஸ்? சோ இதுதான் மாடர்ன் வெப்சைட். ஃபியூச்சரிஸ்டிக்கா கோட் எழுதுறது. அதாவது நாளைக்கு என் வெப்சைட் எப்படிங்கிறத நீ முன்கூட்டியே நீ ப்ரிடிக்ட் பண்ணி கோட் எழுதிடுவ. நாளான்னைக்கு எப்படி என் வெப்சைட் சேஞ்ச் ஆகணும், ஏன்னா நீ ஒவ்வொரு நாள் நீ உட்காந்து மாத்திட்டு இருக்க முடியாது உன்னால. புரியுதா கைஸ்? ஓகே, இதுதான் லாஜிக். இப்ப தெரியுதா கேஎஃப்சில வந்து எப்படி அந்த வெனஸ்டே ஆஃபருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா டிசைன் மாறுதுன்னு? ஏன்னா அவன் முன்கூட்டியே போட்டு வச்சிருவான் டிசைன். வெனஸ்டே வந்தா இந்த மாட்டம் டிசைன் மாறணும், இந்த தேர்ஸ்டே வந்தா இந்த மாட்டம் மாறணும், சண்டே வந்தா ஸ்பெஷல் ஆஃபர் இப்படியே மாறணும்னு அவன் கோட் எழுதிடுவான். இதை நீ நார்மல் கஸ்டமர் சீஸ்ல பண்ண முடியுமா? டெல் மீ கைஸ். இப்படி பண்ண முடியுமா? நீ உட்காந்து டெய்லி உட்காந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். புரியுதா கைஸ்? சொல்லுங்க. ஜாவா ஸ்கிரிப்ட்ல பண்ண முடியுமா சார் இந்த மாதிரி? ஜாவா ஸ்கிரிப்ட்ல பண்ணலாம்ப்பா. உனா எனக்கு டிசைன் இதுவே ஜாவா ஸ்கிரிப்ட் தான்ப்பா. நீ நார்மல் ஜாவா ஸ்கிரிப்ட்ல நீ எப்படி பண்ணுவ? அந்த டிசைன் எப்படி நீ வரும் சொல்லுங்க. நீ போய் உட்காந்து டெய்லி மாத்தணும்ப்பா. நாளைக்கு இந்த வெப்சைட் வேணும்னா நீ அடுத்த நாள் உட்காந்து நீ பண்ணாதான் அது கரெக்டா வரும். இது அப்படி கிடையாது. நீ அடுத்த மாசத்துக்கு என்ன வரணும் முத கொண்டு நீங்க பண்ணிட்டு போயிடுற. புரியுதா? டெய்லி அப்டேட், டெய்லி ரொட்டைன். புரியுதா புரியலையா? ஓகே, ஜாவா ஸ்கிரிப்ட்ல எப்படி பண்ணுவீங்க? அதை எப்படி நீ வெப்சைட்டை போய் HTML மாத்துவ? அத ரியாக்ட்ல தான் நீ பண்ண முடியும். அதுக்கு தான் ரியாக்ட் ஒன்னு கொண்டு வந்தான். எஸ் ஆர் நோ? டெல் மீ கைஸ். சொல்லுங்கப்பா. அப்ப ஒரு ஃபியூச்சர்னா என்னன்னு தெரியுதா? இதுதான். ஓகே, இதுக்கு பேர் என்னது சொல்லுங்க. இப்ப நான் சொல்லி கொடுத்ததுக்கு பேர் என்னது? மாடல் ஃபியூச்சரிஸ்டிக் ஃபீச்சர். மாடர்ன் அப்படி சொல்லக்கூடாது. அதாவது இது எப்படி சொல்லலாம்னா டெக்னாலஜி. இல்ல இதுக்கு பேரு ப்ரீ பில்ட் என்ன ஒன்று வேணும்ப்பா. அதாவது ஒரு இது நான் தமிழ்ல சொல்றேன், அதுக்கு ஏதாவது நீங்க டைட்டில் வச்சுக்கோங்க. முன்கூட்டியே வந்து எனக்கு இந்த மாட்டம் இந்த ஃபியூச்சர் வந்துடணும். அதாவது முன்கூட்டியே எனக்கு இந்த பர்டிகுலர், அதாவது எவ்ரிடே வந்து இந்த வெப்சைட் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகணும். சரிங்களா? அது வந்து எப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் தி டேட்டை பொறுத்து. புரியுதா கைஸ்? இல்லைன்னா அட்வான்ஸ்டுன்னு போட்டுக்கோங்க. அட்வான்ஸ்டு ஃபியூச்சர் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? புரியுதுல? இதுக்கு இல்லைன்னா நான் நேம் ஏதாவது ப்ராப்பரா நான் பார்த்துட்டு சொல்றேன். இதுக்கு ப்ராப்பரான நேம் சொல்லுங்கப்பா. இப்போ நீங்க சொல்றது தேர்ட் ஃபீச்சர், அது அந்த நேமா சார்? ஆமா, ஃபியூச்சர் அந்த நேம் தான். 2 ஃபீச்சர் சொல்லிருக்கீங்க. தேர்ட் ஃபீச்சர் இதுதான் தேர்ட் ஃபீச்சர். இப்போ நான் சொன்னதுதான் இந்த மாடர்ன் டெக்னாலஜி, அதாவது மாடர்ன் அட்வான்ஸ்டிக் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏதோ ஒரு பேர் ஒரு எனக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆக மாட்டேங்குது. இதுக்கு ஒரு ப்ராப்பர் பேர் என்ன சொல்லலாம்னா இருங்க யோசிக்கிறேன். இதுக்கு ப்ராப்பரா ஒரு நேம், இதுக்கு நேம் எப்படி வைக்கலாம்? சரி ஓகே, இதை மனசுல வச்சுக்கோங்க. எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் அவுட் ஆகல. மாடர்ன் ஃபீச்சர்ப்பா. ஓகேவா? இது வந்து ஒரு தேர்ட் ஃபீச்சர். அதுல மாடர்ன் அட்வான்ஸ்டிக்கா யூஸ் பண்றீங்க. அது அதாவது அட்வான்ஸாவே எனக்கு இப்படிதான் டிஸ்பிளே ஆகணும் வெப்சைட் ப்ரிடிக்ட் பண்றீங்க. புரியுதா உங்களுக்கு? முன்கூட்டியே எனக்கு வந்து இப்படிதான் ஆன்சர் வரணும் அப்படின்னு நீங்க முன்கூட்டியே நீங்க கோட் எழுதிடுறீங்க. சண்டேனா இந்த மாட்டம் வரணும், மண்டேனா இந்த மாட்டம் வரணும்னு. புரியுதா புரியலையா? டெல் மீ கைஸ். டெல் மீ கைஸ். எஸ் சார். ஓகே, இதை நீங்க இப்படியும் போடலாம். இந்த கோட ஃபர்ஸ்ட் போட்டோ எடுங்க எல்லாரும். இது அப்படியே ஒரு போட்டோ எடுங்க. இருங்க நான் இதையும் தூக்குறேன். இது போட்டோ எடுங்க கைஸ். இந்த கோட போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. வீட்டுல போய் இதுதான் டாஸ்க். இதையும் சேர்த்து நீங்க பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் கீழே இருக்கு. சேர்த்து போட்டோ எடுத்துக்கோங்க. ஒரே பேஜ் தான். நீ தனித்தனியா பண்ண போறீங்க. சண்டே மண்டே டியூஸ்டே தனித்தனியா பண்ண போறீங்க. அதுக்கு இதை கனெக்ட் பண்ண போறீங்க. சார் இந்த சண்டேனா ஹெட்டரை மட்டும் தான் மாத்தணும் அப்படி கிடையாதுப்பா. நீ உள்ள நீ எத்தனை நாள் கனெக்ட் பண்ணலாம்.
ஓகே, அதுக்கு தான் நான் செக்ஷனை நான் கனெக்ட் பண்ணி காமிச்சேன். இன்னைக்கு டேட் என்ன, இன்னைக்கு மண்டேவா, அப்போ நான் மண்டேல செக்ஷனும் சேர்த்து எனக்கு ரன் ஆகணும் அப்படின்னா நான் அந்த செக்ஷன் நான் தனியாக என்கிட்ட இருக்கு பாருங்க, அதே நீ கனெக்ட் பண்ணிக்க, அவ்வளோதான். பாருங்க எனக்கு செக்ஷனும் சேர்ந்து தான் ரன் ஆகும். எங்கடா அது, செக்ஷன் தான் சேர்ந்து ரன் ஆகுது பாருங்க, புரியுதா? ஓகே, எனக்கு தேவை இன்னைக்கு இந்த வெப்சைட் எடுக்கும். அப்ப நீ என்ன பண்ணலாம், இன்னைக்கு மண்டே வந்து இந்த ஒரு வெப்சைட் போடு, நிறைய வெப்சைட் போடு, இன்னொரு இதுல இன்னொரு வெப்சைட் போடு, இன்னொரு இதுல இன்னொரு, அப்ப 3 வெப்சைட், 5, ஒரு வாரத்துக்கு 7 நாள், 7 நாளுமே வேற வேற வெப்சைட் எடுக்கணும். இல்லைன்னா வேற வேற ஒரே வெப்சைட் தான், கலர் மாறிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணலாமா, பண்ண முடியாதா? டெல்மி கைஸ். ஆனா நீங்க நிறைய கோட் எழுதணும், நிறைய ஃபைல் கிரியேட் பண்ணணும். புரியுதா புரியலையா? டெல்மி கைஸ். அப்ப மாடர்ன் டே என்னன்னு சொல்லுங்கப்பா. மாடர்ன் ஃபீச்சர்னா அப்ப ஒரு வெப்சைட் தான்ப்பா, ஒரு வெப்சைட்டையே நீ 7 விதமா பண்ற, 7 கலர்ல பண்ற, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கலர்ல இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த நேமும் ஆட்டோமேட்டிக்கா மாறும். அப்ப இன்னைக்கு வந்து மண்டேன்னு மாறும், நாளைக்கு டியூஸ்டேன்னு மாறும். ஏன்னா நீ போய் மாத்தணும் அவசியம் கிடையாது. இதுதான் வெப்சைட். புரியுதுல உங்களுக்கு? இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? இப்ப தெரியுதா? இதை போய் நீங்க நார்மல் வெப்சைட்ல போய் பண்ண முடியுமா? பாத்தீங்களா ரியாக்ட்னா என்னன்னு? எஸ்ஆர் நோ கைஸ். புரியுதா புரியலையா? ரியாக்ட் ஏன் படிக்கிறீங்க என்ன? எஸ் சார். Yes, sir. இதுதான்ப்பா, இது மட்டும் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குப்பா. ரியாக்ட்ல இது மட்டும் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு. உங்களுக்கு இது 3 தெரிஞ்சா போதும். ஓகே, இன்டர்வியூல நீ ஆன்சர் பண்ணணும். அதுக்காக தான் மெயினா நான் டீச் பண்றது. இதுல நோட் போட்டோ எடுத்துட்டீங்களா? குரூப்ல யாராவது போட்டு விடுங்க, குரூப்ல யாராவது போட்டு விடுங்க பாப்பா. இப்ப டூ இட் நவ். போட்டுட்டீங்களா? பண்ணி பாக்குறீங்களா? பண்ணிருங்க, சூப்பர். இப்ப இதே கான்செப்டே நீங்க இன்னும் வேற மாட்டம் கூட நீங்க யோசிக்கலாம். எப்படி யோசிக்கலாம்னா, இதே அட்வான்ஸ்டிக்கா கொஞ்சம் யோசிக்கலாம். அதாவது இப்ப இதை கூட நான் தூக்கி விட்டேன். ஓகே, இருங்க, இதை கொஞ்சம் பெருசாக்கிறேன். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அப்ப நெக்ஸ்ட் டாபிக் என்ன? ரியாக்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க guys. இது ஒரு ஃபியூச்சர். அடுத்த ஃபியூச்சர், 4வது ஃபியூச்சர், கண்டிஷன்ஸ். ரியாக்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அது என்ன சார் ரியாக்ட் கண்டிஷன்ஸ் எனக்கு புரியலையே அப்படின்னா, இங்க பாருங்களேன். இப்போ இந்த கோடை எடுத்து விட்டேன் கைஸ். கோடு தெரியுதுல எல்லாருக்கும் நல்லா? ஓகே, ஒன்றும் இல்லைப்பா. இப்போ நான் சும்மா ஒரு பேச்சுக்கு நான் ஒன்று சொல்றேன். இது எப்படி போடலாம் அப்படின்னா, ஒரே நிமிஷம் கொஞ்சம் யோசிக்கிறேன். ஓகே ஓகே காட் இட். இந்த ஒன்றும் இல்லைப்பா. இப்போ இந்த உங்களுக்கு இந்த 8 to 9 நான் ஏன் கிளாஸ் வைக்கல அப்படின்னா, அதுக்கு முன்னாடி பெரிய ஒரு சம்பவம் பண்ணிட்டு வந்தேன் போய். ஸோ அந்த இதை நான் சொல்கிறேன். இந்த கோட் பட டிக்கெட்டுப்பா. ஓகேப்பா. ஸோ கோட் மூவி. ஓகே, ஏதோ ஒரு மூவி டிக்கெட் நான் போட்டுக்கிறேன்ப்பா. அதை மூவி நேம்ப்பா. ஓகே, மூவி நேம் ஈக்குவல் டு நான் இங்கே வாங்கிக்கிறேன். ஆக்சுவலாக இது ரியலிஸ்டிக்காக வாங்கணும். கோட் அப்படின்னு நான் வாங்கிக்கிறேன். நல்லா கவனிங்க. ஓகே, இது வேர். ஓகே, ஜாவா ஸ்கிரிப்ட் இது, அதனால உங்களை நான் போட்டுக்கிறேன். சரி, வாங்கிட்டேன். இப்போ இஃப், ஓகே, லாஜிக் பாருங்க. இஃப் எப்படி எழுதுறேன்? இஃப் மூவி நேம், ஓகே, மூவி நேம் வந்து கோட்டா இருந்துச்சுன்னா, ஓகே, கோட்டா இருந்துச்சுன்னா எனக்கு ரிட்டர்ன்ல இந்த கண்டிஷன், இந்த இது ஓப்பன் ஆகணும். டிவ்ல வந்து அந்த சண்டே இது ஓப்பன் ஆகணும். எப்படி லாஜிக் புரியுதா? அதாவது இது நான் வந்து கோட்டு படத்துக்கு ஏற்ற அப்படின்னு நான் மாத்திக்கேன்னு வச்சுக்கோங்க. சண்டேங்கிறது வந்து கோட்டு படம் இதுக்காக. ஓகேவா? இல்ல அப்படின்னா சப்போஸ் எலிஃப்ல வந்து எல்சிஃப்ல யூசர் வந்து மூவி நேம் வந்து வேற என்ன படப்பா ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, கங்குவாவா இருந்துச்சுன்னா கங்குவா. இருங்க, சண்டேல நான் என்ன போடுறேன்னா, என்ன இருங்க சும்மா ஜாலி பண்ணுங்க. என்னன்னா மூவி கோட் இதோட கோட்டு படம் இதோட எல்லாம் போட்டுக்கோங்க. கோட் மூவி வில் ரிலீஸ் செப்டம்பர் 5. ஓகே, ரிலீஸ். ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா, ஓகே ஒரே நிமிஷம் நான் அந்த கதையை சொல்றேன். ஒரு பெரிய சம்பவம் வந்துச்சு. இப்போ போயிட்டு தான் வந்தேன். அதுக்கு தான் ஒரு கிளாஸ் நான் சேஞ்ச் பண்ணேன். ரெக்கார்ட் போய்கிட்டு இருக்கு, எல்லாம் சொல்ல மாட்டேன். ஓகே, எல்சிஃபா என்ன கைஸ் போடுவோம்? இதானே கரெக்டா நான் போட்டது? எல்சிஃபா இதான் கரெக்ட். எல்சிஃப் தானே கைஸ்? பைத்தான் எனக்கு குழப்பது. இது கரெக்டாக தானே நான் போட்டது? ஜாவா ஸ்கிரிப்ட் கைஸ் நான் போட்டது கரெக்டா? கோடு எல்சிஃப் தான் சார். இல்லப்பா, ஸ்பேஸ் வருமா? ஸ்பேஸ் வரும்.
ஓகே இது எனக்கே பாருங்க இதுதான் பைத்தானே அதே மாத்தி மாத்தி போட்டு குழப்பிட்டு. சரி இப்போ ஏதோ ஒன்றுப்பா ஓகே விடுங்க. இல்லைன்னா ரிட்டர்ன் போட்டுருவோம், இப்படி போட்டுருவோம். இல்லைன்னா நார்மலாகவே போடுங்க, எல்ஸை போடுவோம். இதுவுமே எடுக்கல. சரி ஓகே போட்டு பார்ப்போம். ரிட்டர்ன் எலிஃப் இல்லைப்பா, எலிஃப் வந்து பைத்தான். ஏன் இதில் கோட் எடுக்கல? ஒயிட் ஷோயிங் எரர். மேபி என்னமோ நான் தப்பு பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். இங்கேயும் தப்பு பண்ணுறேன் கைஸ். சரி ஓகே இருங்க நம்ம போட்டு பார்ப்போம். ஒரே நிமிஷம். ஹலோ சொல்ல. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? கோடு. ஓகே இதுல எலிஃப் எப்படி யூஸ் பண்றேன்னு ரியாக்ட்ல காட் இட். ஓ ஓகே சூப்பர்ப்பா. நான் பாருங்க அப்ப ரவுண்ட் பிராக்கெட் போடாம விட்டுருக்கேனோ. கரெக்ட், நான் அந்த ஸ்விட்ச் கேஸ் ஆன்சர் வச்சு நான் போட்டிருக்கேன். அதான் என்னடா எரர் அடிக்குதுன்னு பார்த்தேன். கைஸ் ஸ்கிரீன் தெரியுதுல? சொல்லுங்கப்பா. எஸ் சார். ஓகே என்ன தப்பு பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சா இப்ப நான் என்ன சொன்னேன்னா என்ன தப்பு பண்ணிருக்கேன்னு பாத்தீங்களா? சொல்லுங்க டக்குன்னு சொல்லுங்க பாப்பா. யாராவது என்ன தப்பு பண்ணேன்னு? ஒண்ணுமே இல்ல. இப்ப நான் இந்த இஃப் போட்டேன்ல, இதுல வந்து இந்த ரிட்டர்ன்ல வந்து ரவுண்ட் பிராக்கெட் போட்டு செமிகோலன் போடணும். இதுக்கு நடுவில் எப்படி என்டர் அமைக்கி தான் நீங்க டிவ் கொடுக்கணும். அதுதான் கரெக்டா இருக்கும். இதுல நான் சண்டேன்னு கொடுத்துக்கிறேன். அதாவது பேரை மாத்தணும். நீங்க சும்மா மாத்திக்கோங்க, கோட் மூவின்னு போட்டுக்கோங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து இதுக்கு அப்புறம் தான் எல்ஸ் இஃப், அதுக்குள்ள நீங்க இப்படி கொடுக்கணும். எல்ஸ் இஃப்னு கொடுத்துட்டு அதுலயும் அதே மாட்டோம் ரிட்டர்ன் கொடுத்துட்டு ரவுண்ட் பிராக்கெட் செமிகோலன் நடுவில் என்டர். கரெக்டா கைஸ்? இல்லை இதேமே நான் தப்பா போறேன்னா? எல்சிஃப்ல லாஜிக் போடவே இல்லையா? ஓகே அதுல மூவி நேம் கங்குவாவா இருக்கணும்னு வச்சுக்கோங்க. கங்குவா கரெக்டா? இதுல டிவ் எங்கேயோ தப்பு பண்ண. நான் திருப்பியும் இதுல வந்து நான் மண்டேவை கால் பண்ணிக்கிறேன். புரிஞ்சா? எல்சிஃப்ல எங்க இஷ்யூ கரெக்டான கொடுத்துருங்க. என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இதுக்கும் எனக்கும்? ஓ 3 ஈக்குவல் டு போடணுமா? ஓகே பாருங்க இதுதான் நான் ஒல்ட்டி விட்டுறேன் கைஸ். சாரி கைஸ், இட்ஸ் மை மிஸ்டேக். ஓகே நான் அதை தான் ஜாவா ஸ்கிரிப்ட் இதுலேயே வச்சு போட்டேன். இங்கே 3 ஈக்குவல் டு போடுங்க கைஸ். ஓகே ஏன்னா ரியாக்ட்ல நீங்க இப்படி தான் போடணும். புரியுதா? 3 ஈக்குவல் டு போடணும் கைஸ். அதுதான் என்னடா இஷ்யூன்ட்டு. இஃப் மூவி நேம் வந்து கோட்டா இருந்துச்சுன்னா இது எடுக்கும். ஓகேவா? இதுல இந்த கர்லி பிராக்கெட்ஸ் போடணும் நீங்க. அதை நான் போடாம விட்டுருக்கேன். புரிஞ்சா? ஐ திங்க் ரெண்டுமே போடலாம்னு நினைக்கிறேன். நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். சண்டேங்கிறது எடுக்கும். ஓகேவா? இங்கே இந்த இஃப் கண்டிஷன் முடிஞ்சிருது. ஓகேவா? எலிஃப்ங்கிறது வந்து அடுத்த ஒன்று தனி. இப்போ சப்போஸ் கோட் வந்து கங்குவாவா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க சூஸ் பண்ற படம் கங்குவாவா இருந்துச்சுன்னா இது எடுக்கும். கர்லி பிராக்கெட்ஸ் போட்டு முடிஞ்சிருச்சு. நான் அந்த கர்லி பிராக்கெட்ஸ் போடல கைஸ், அதுதான் இஷ்யூ, வேற ஒன்றும் இல்லை. அதுதான் தப்பு பண்ணிட்டேன். அடுத்து எலிஸ் இன்னொன்று. சப்போஸ் வரது வந்து வேற என்ன படம் வருது 10ஆம் தேதி? கங்குவா தள்ளி போகுதுன்னு நினைக்கிறேன். கங்குவா கண்டிப்பா ரிலீஸ் ஆகாது 10th. வேட்டையன். ஓகே ஸோ வேட்டையன் வந்து வந்து என்ன கொடுக்கலாம் இதுக்கு வந்து மண்டே கொடுத்துக்குவோம். மண்டே
இது வந்து டியூஸ்டே. அவ்வளோதான், புரிஞ்சா? அடுத்து எல்ஸில் வந்து எந்த படமே இல்லைன்னா ஏதாவது நீங்கள் டிஃபால்ட்டாக தான் கொடுத்துக்கோங்க. இப்போதைக்கு நான் செக்ஷன் கொடுத்துருக்கேன். புரியுதா கைஸ்? இது புரியுதா புரியலையா அந்த கோடு? டெல்மி கைஸ். எஸ்ஆர் எவ்ரி ஒன் புரியுதுல அது உங்களுக்கு? சொல்லுங்கப்பா. புரியுது சார். ஓகே குட். அப்ப எனக்கு வந்து கோட் மூவியா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு சண்டே எடுக்கணும். கரெக்டா? ட்ரை பண்ணி பார்ப்போமா ரஃப்ஸ்? எடுக்குதா? கோட் மூவி வில் ரிலீஸ் செப்டம்பர் 5. சூப்பர் சார். அடுத்து ஏன்னா இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கு. சப்போஸ் கங்குவாவா இருந்துச்சு அப்படின்னா, ஓகேவா, இத வந்து கங்குவாவா இருந்துச்சு அப்படின்னா, கங்குவாவா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன எடுக்கணும்? மண்டே எடுக்கணுமா? அப்ப மண்டேல போய் மாத்துங்க ஒரு நிமிஷம். மண்டே 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 மண்டேல போய் மண்டே கங்குவா கங்குவா வில் ரிலீஸ் ஐ திங்க் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் நினைக்கிறேன். கங்குவா வில் ரிலீஸ் அக்டோபர் எண்டில் வந்து தீபாவளியா? தீபாவளி என்னைக்கு கைஸ்? தீபாவளி என்னைக்கு? அக்டோபர் 31. அக்டோபர் 31. ஓகே. அப்ப அமரன் ரிலீஸ் அக்டோபர் 31. அப்ப 2 படம் ரிலீஸ் ஆகுது. அதில் கண்டிப்பா வராது. ஏதோ ஒரு டேட் போஸ்ட்போன்டு. கங்குவா வில் போஸ்ட்போன். ஏதோ ஒரு டேட். ஓகே. அடுத்து இது பார்ப்போமா? இப்போ ரன் பண்ணுவோமா? ஓகே. எப்படி ரெஃபரன்ஸ் கூட பண்ணல, அதுவே மாறிடுச்சு. கங்குவா வில் போஸ்ட்போன். ஏன்னா அந்த யூசர் வந்து என்ன செலக்ட் பண்ணியிருக்கான்? கங்குவா செலக்ட் பண்ணியிருக்கான். இதே அடுத்து வேட்டைன்னா அக்டோபர் 10. ஓகேவா? புரியுதா கைஸ் இந்த கோட் எப்படி எடுக்குதுன்னு? இப்படியும் நீங்க லாஜிக் எழுதலாம். புரியுதா? எஸ்ஆர் எவ்ரி ஒன். டெல் மீ கைஸ். சொல்லுங்கப்பா. புரியுதா புரியலையா? எஸ் சார். இந்த கோடை நீங்க இப்படியும் மாத்தலாம். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம மாத்திரதான் கைஸ். ஓகே. இப்போ நீங்க முன்னாடி ஒரு கோடு போட்டீங்கல்ல, வேர் கரண்ட் டேட். ஓகே, இப்படியும் போடலாம். இந்த டேட்டுக்கு ஏற்ற அப்படியும் போடலாம். கரண்ட் டேட் ஈக்குவல் டு நியூ ஈக்குவல் டு டேட். இந்த டேட் வந்துருமா? சரி, டேட் வந்துடும். வேர் கரண்ட் டே ஈக்குவல் டு கரண்ட் டேட் டாட் அதுக்குள்ள இருக்கிற கெட் டே. இப்படியும் போடலாம். அப்ப இந்த கரண்ட் டேல என்ன ஆன்சர் வரும்? ஓகே, கரண்ட் டே வந்து 0வா இருந்துச்சுன்னா எப்படி லாஜிக் புரிஞ்சா? இது எடுக்கும். கரண்ட் டே வந்து 1ஆ இருந்துச்சு அப்படின்னா இது எடுக்கும். ஓகே, கரண்ட் டே வந்து 2ஆ இருந்துச்சு அப்படின்னா இது எடுக்கும். இந்த மாட்ட போட்டுட்டு போயிட்டே இருக்கலாமா? டெல் மீ கைஸ். சொல்லுங்க கைஸ். இப்போ என்ன எனக்கு எடுக்கும்? இன்னைக்கு தேதி என்ன? இன்னைக்கு என்ன வரணும்? அப்ப ஆன்சர் 1ன்னு வரணுமா? அப்ப மண்டே எடுக்கணும். மண்டேனா என்னது? கங்குவாவா? அதானே கைஸ்? அதானே எடுக்கணும். கங்குவா தான் எடுக்குது. சப்போஸ் இப்ப இந்த மண்டேக்கு பதிலாக நான் மண்டேல வேற ஏதாவது மாத்துறேன். இது உண்மையிலேயே மண்டே தான் எடுக்குது. நான் செக் பண்ணும்ல. விடாமுயற்சி. ஓகே, எப்ப வருதுன்னே தெரியல சார். இப்ப போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கே போய்கிட்டு இருக்கு. வாய்ப்பே இல்லை தீபாவளிக்கு வருதுன்னு. வந்தா நல்லா இருக்கும். ஓகே, விடாமுயற்சி வில் கம்மிங் சூன் அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக தான் எடுக்குது. ஓகே, புரியுதா கைஸ்? இப்போ இந்த லாஜிக் தெரியுதுல? எஸ்ஆர் எவ்ரி ஒன். டெல் மீ கைஸ். சொல்லுங்கப்பா. எஸ் சார். ஏன்னா இன்னைக்கு தேதி 1. ஏன்னா 1 தான் வந்திருக்கும். ஏன்னா இன்னைக்கு மண்டேனா 1ன்னு அர்த்தம். ஓகேவா? இல்ல சார் எனக்கு வந்து ரெண்டுமே எடுக்கணும், சண்டேவும் எடுக்கணும் மண்டேவும் எடுக்கணும். நீங்க ரெண்டையும் கீழே போடு. என்ன எடுக்கும் பாருங்க. எப்படி எடுக்குதா? சூப்பர் கைஸ். இது இவ்வளவுதான் கைஸ். தெரியுதுல உங்களுக்கு? கேம் ஆடுறீங்க, அழகா வச்சு கேம் ஆடிட்டு இருக்கலாம். ஓகே, சூப்பரா நீங்க அட்வான்ஸ்டிக்கா டெவலப் பண்றீங்க பாருங்க. இதுதான் மாடர்ன் டே வெப் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஓகே, அழகா இது ஒரு போட்டோ எடுங்க பார்ப்போம். போட்டோ எடுங்க கைஸ். போட்டோ எடுத்துக்கோங்க. இதெல்லாம் உங்களோட ப்ராஜெக்ட்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்ப்பா. உங்க ப்ராஜெக்ட்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். இந்த எஃப் கண்டிஷனு பாருங்க எவ்வளவு சொல்லி கொடுத்துருக்கேன். ரியாக்ட்ல ஃபியூச்சரை 4 ஃபியூச்சர் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை நீங்க என்னன்னாலும் பண்ணலாம், கேம் ஆடலாம். ஓகே, இதுலயே இன்னும் நான் யோசிக்கிறேன். இருங்க, நான் பண்ணதான் யோசிக்க தோணுது. இதை போட்டோ எடுங்க. யாராவது குரூப்ல போட்டு விடுங்க. நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கோங்க வேணும்னா. இதெல்லாம் நீங்க பண்ணியே ஆகணும்ப்பா. பாருங்க, ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சனால தானே இது உங்களுக்கு புரியுது. HTML தெரிஞ்சனால தானே உங்களால ஈஸியா பண்ண முடியுது. எஸ்ஆர் கைஸ். இதை படிக்காம நீங்க டைரக்டா ரியாக்ட் படிச்சீங்கன்னா இந்நேரம் புரிஞ்சிருக்குமா? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க கைஸ். ஓகே, இதுதான் லாஜிக்.
சார் இதுல ஃபார்ம் டிஃப்ரெண்டா வரும்னீங்களா? அது எப்போ சார்? அதான் இப்ப சொல்லி தரேன், இப்ப உடனே சொல்லி தரேன். இப்ப சின்ன கான்செப்ட் தான்ப்பா அதுவும். ஃபார்ம்லாம் ஒரே ஒன்று மாறும், அதடியே அதை சொல்லி கொடுத்துருப்பேன். இல்லைன்னா இதை உங்களுக்கு எப்படி சொல்லி தரலன்னா நாளைக்கு கூட உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இதை. ஓகே சார். ஃபார்ம் அண்ட் பேஜ் கனெக்ஷன் அது கொஞ்சம் தெளிவா சொல்லிடலாம். பேஜ் கனெக்ஷன்னா புரியல. ஆங்கர் டேக் போட்டு பண்றது இதுல பண்ண மாட்டோம்னு சொன்னீங்களா? அது நான் உங்க சொல்லி கோட் பார்த்து கொடுத்துறேனப்பா. கோட் பார்த்து சரியா புரியல அதனால. சரி ஓகேப்பா, திரும்ப சொல்லி தரேன்ப்பா. ஞாபகப்படுத்துங்க. நோட் பண்ணிட்டீங்களா கைஸ்? Yes, sir. இல்ல டவுட் இருக்கா அதுல? நோட் பண்ணிக்கலாம். ஓகே சூப்பர் கைஸ். ஸோ அப்போ இன்னைக்கு இதுவரை ஒரு மணி 10 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இதுங்களா அதை நான் அந்த ஃபார்ம் அதில் இன்புட்டை யூசர்கிட்ட இருந்து வாங்கி திருப்பி இதில் எப்படி அப்டேட் பண்ண சொல்லி கொடுத்தனா அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் அதுக்கு மேலே ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அதனால டிலே ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ வேணா அதை நாளைக்கு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேவா? அது பூட் ஸ்டாப் எப்படி இதில் யூஸ் பண்ணுறது, அப்புறம் ஹூக்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கு, அது இதில் தான் வரும். அதை டீச் பண்ணாதான் உங்களுக்கு அந்த ஃபார்ம் கான்செப்ட் புரியும். அதை சொல்லி கொடுத்துறேன்னா உங்களுக்கு ரியாக்ட் ஓவர் கைஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டவுட்னாலும் கேளுங்க. எது உங்களுக்கு குழப்பற மாட்டம் இருக்கோ அதை நான் திரும்ப உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். ஓகேவா? புரியுதா கைஸ்? Okay, sir. சூப்பர் கைஸ். ஓகே, இதை நீங்க போய் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, இதை விட்டுறாதீங்க. ஃபியூச்சர் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். காம்பனன்ட்ஸ், யூரியூசபிள் காம்பனன்ட், சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனு, அப்புறம் மாடர்ன் அட்வான்ஸ்டு, அதாவது இதுக்கு ஐயோ எனக்கு பேரே இது வாயில் வர மாட்டேங்குது. ப்ரீ புக்கிங் சொல்லுவாங்களா? ப்ரீ புக்கிங் மாட்டோம், ப்ரீ டிஃபைன்டு வெப்சைட். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ப்ரீ டிஃபைன்டு வெப்சைட், ரியாக்ட் ப்ரீ டிஃபைன்டு வெப்சைட். நோட் பண்ணிக்கோங்க. ப்ரீ டிஃபைன்னா முன்கூட்டியே, ப்ரீ டிஃபைன்னா முன்கூட்டியே நீ வந்து போட்டு வச்சிடுற, இதுக்கு வந்து இந்த டேட்டுக்கு இந்த வெப்சைட் ஆட்டோமேட்டிக்காக மாறணும், அதே வெப்சைட்டு அடுத்த நாள் வேற மாட்டம் ஆட்டோமேட்டிக்காக மாறணும். அது எப்படி ஸ்விட்ச் கேஸில் போடுவேன். ஓகே, அது எப்படி வரும் ஆட்டோமேட்டிக்காக? அந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி மாறும். ஓகேவா? அந்த கரண்ட் டேட்டா வந்து நீ வாங்கிக்குவ. சரி, 4வது ஃபீச்சர் என்னன்னா, இதை நீங்க எப்படினாலும் மாத்தலாம். ஆக்சுவலா அதாவது யூசர் கொடுக்கறதுக்கு ஏற்ற அப்படி மாத்தலாம். ஆக்சுவலா இது அப்படிதான் இது வரும். ஆக்சுவலா எப்படின்னா, இப்ப கைஸ் ஒண்ணுமே இல்லை கைஸ், யூசர் வந்து கோட் மூவி அவன் டைப் பண்றான்னு வச்சுக்கோங்களேன், யூசர் கிட்ட இருந்து வாங்கி கோட் மூவி நம்ம வாங்குறோம். அதை தான் இப்போ இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? இப்போ இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த கோட் என்ன, அதுதான் அது. யூசர் வந்து கோட் மூவின்னு டைப் பண்ணா அப்படின்னா, இது போல ஏதோ ஒரு ஃபார்ம்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவன் கோட் மூவி டைப் பண்ணானா எனக்கு அந்த கோட் மூவியோட வெப்சைட் வரும். புரியுதா கைஸ்? இதே வந்து கங்குவான் டைப் பண்ணானா கங்குவோட வெப்சைட் வரும். புரியுதா? எஸ்ஆர் எவ்ரிஒன் புரியுதுல நான் என்ன சொல்றேன்? என்ன டெல் மீ கைஸ், டெல் மீ கைஸ். Yes, sir. அதுதான் 4வது ஃபீச்சர். ஓகே, அப்போ ஒவ்வொரு யூசர் செலக்ட் பண்றதுக்கு ஏற்ற எனக்கு வெப்சைட் மாறும். ஓகே, ஏன்னா இதை நீங்க ஜாவாஸ்கிரிப்ட் நார்மலா பண்ணீங்கன்னா கிளிக் பண்ண வேற வேற பேஜ் போய் தான் நீங்க பண்ணிருப்பீங்க. இது பாருங்க, அழகா அந்த யூசர் டைப் பண்றதை வச்சு நம்ம வாங்கலாம் அப்படியே. புரியுதா? சும்மா அந்த மாட்டம் சும்மா ஒரு ஜாலிக்கு பண்றதா இதெல்லாம் ஒரு 4 இது நீங்க கத்துக்கோங்க இந்த மாட்டம். இதுக்கப்புறம் மற்றதான் நாளைக்கு உங்களுக்கு சொல்லி தரேன். புரியுதா? ஓகே, இதை தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது ஈஸியா மறந்துருப்பா. ரொம்ப அழகா இருக்கு பாருங்க, ஜாலியா இருக்கு பாருங்க. ஓகே, சூப்பரா இதை டெவலப் பண்ணுங்க. ஓகே, ஸோ வேற எதாவது டவுட் இருக்கா? வேற எதாவது டவுட் இருக்கா கைஸ்? இதுதான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னைக்கு ஈவெண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். ஈவெண்ட்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், ப்ராப்ஸ்னா என்னன்னு தெரியும். ஓகே, அதுக்கப்புறம் ES6னா என்னன்னு தெரியும், சொல்லி கொடுத்துருக்கேன். ஆர் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, அதுல அப்புறம் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், ஸ்விட்ச் கேஸ்னா என்ன, எவ்வளவு பார்த்துருக்கோம், நேற்று அன்னைக்கு எவ்வளவு பார்த்தோம். ஓகே, இப்போ நிறைய உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஒரு கிளாஸ் உங்களுக்கு ஓடியே போயிடும். ரியாக்டே முடிஞ்சு அப்புறம் வெனஸ்டே ஒரு கோ த்ரூ பண்ணிடுவோம் ரியாக்ட்ல. ஓகே, என்னென்ன இன்டர்வியூக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும், அப்புறம் உங்களோட அசைன்மெண்ட்டை நான் செக் பண்றேன். எல்லாரையும் நான் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி தான் எனக்கு காட்டணும். புரியுதா? அதுக்கு முன்னாடி எல்லாம் வீடியோ எடுத்து அமைச்சிருங்க. பண்ணிட்டேன்னா அன்னையோட கிளாஸ் உங்களுக்கு ரியாக்ட் ஓவர். அப்புறம் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு ஓகே நீங்க ப்ரிப்பரேஷன்ல இருக்கணும். ஓகே, உங்களுக்கு வந்து கம்மிங் மண்டே அப்படி இல்லைன்னா சண்டே வர அந்த சண்டேல மண்டேல வந்து நான் வந்து ஒரு மாக் என்ட்ரி நான் வைப்பேன். புரியுதா கைஸ்? ஏன்னா ஃப்ரெண்ட் முடிஞ்சிருச்சுல, நான் ப்ராஜெக்ட் அசைன் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஓகேவா? சோசியல் மீடியா ப்ராஜெக்ட்
அதுல தயவு செஞ்சு ப்ரிப்பரேஷன் வாங்க. நல்லா கொஞ்சம் இது வரைக்கும் HTML எல்லாமே கோத்ரூ பண்ணுங்க. இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, அடுத்து மண்டேல இருந்து உங்களுக்கு பைத்தான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அப்படி இல்லைன்னா வீக்கெண்டு நான் சொல்றேன் உங்களுக்கு, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். புரியுதா கைஸ்? இந்த வீக்கெண்ட்ல இருந்தே நான் பேக் எண்ட் ஸ்டார்ட் பண்ணுவேன். புரியுதா? எஸ்ஆர் எவ்ரிவன். புரியுதா புரியலையா கைஸ்? Yes, sir. எஸ் சார்.